ஹை ஃப்ரெண்ட்ஸ், டிராகன் படத்தில் ஒரு சர்ப்ரைஸான பலத்த கேமியோ இருக்கு அப்படின்ற மாதிரி அந்த படத்தோட இயக்குனர் அஸ்வத் மாரிமுத்து அவர்களே ஷேர் பண்ணியிருக்காரு. அண்ட் அந்த கேமியோ எப்படியும் எஸ்டிஆரா தான் இருக்கும் அப்படின்ற மாதிரி எல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. பட் அவர்கிட்ட இதை ஸ்ட்ரைட்டா கேட்டதுக்கு எஸ்டிஆர் இல்ல, பட் ஒரு செம்மையான கேமியோ இருக்குன்ற மாதிரி சொல்லியிருக்காரு. அண்ட் நெக்ஸ்ட் ஒரு எஸ்டிஆர் அவர்களை டைரக்ட் பண்ண போறதால எஸ்டிஆர் அவர்களோட கேமியோ தான் இருக்கும் அப்படின்ற மாதிரி எல்லாம் கெஸ் பண்றாங்க. அதுவும் டிராகன்ல எஸ்டிஆர் ஒரு சாங்லாம் வேற பாடி இருக்காரு. ஸோ டைரக்டர் சர்ப்ரைஸ் உடையக்கூடாதுன்னு சொல்லிட்டு இல்லைன்னு சொன்னாலும் மேபி வாய்ப்பு இருக்கு. ஆர் அப்படி இல்லைன்னா ரவி மோகன் மாதிரி வேற யாராவது பண்ணிருக்க கூட வாய்ப்பு இருக்கு. தென் படத்தோட ட்ரெய்லர் பாத்தீங்கன்னா டான் மாதிரியே இருக்குன்ற மாதிரி எல்லாரும் சொல்றாங்களே, அதை பத்தி உங்களோட கருத்து என்ன அப்படின்னு கேட்டதுக்கு இல்ல அந்த மாதிரிலாம் இருக்காது, டான் படத்தை நாங்களும் பார்த்திருக்கோம், சோ அதையே நாங்க ஏன் திருப்பி எடுக்க போறோம். அண்ட் ஒரு அராத்தான காலேஜ் ஸ்டூடெண்ட் ஒரு ஏழ்மையான அப்பா அம்மான்னு சொல்லிட்டு இந்த மாதிரி சில சிமிலாரிட்டிஸ் இருந்ததால எல்லாரும் டான் கூட கம்பேர் பண்றாங்க. பட் படத்துல இருக்கிற மெயினான விஷயத்த நாங்க ட்ரெய்லர்ல காமிக்கல, எல்லாத்தையுமே ட்ரெய்லர்ல காமிக்க வேணா சர்ப்ரைஸா இருக்கட்டும்னு சொல்லிட்டு ஒரு 10% தான் ட்ரெய்லர்ல காமிச்சிருக்கோம். படத்துல கண்டிப்பா ஒரு நல்ல மெசேஜ் இருக்கும். காலேஜ்ல அரியர் வச்சுட்டு அராத்தா சுத்திட்டு இருக்கிற பையன் காலேஜ் முடிஞ்சதுக்கு அப்புறம் ரியல் லைஃப பார்க்கும்போது அவன் என்னெல்லாம் ஃபேஸ் பண்றான் அப்படின்றதான் படத்தோட கதை. அண்ட் ஆல்ரெடி நான் ஓமை கடவுளேன்னு ஒரு படம் எடுத்திருக்கேன், அது எல்லாருக்கும் பிடிச்சது. அண்ட் பிரதீப்பும் லவ் டுடேன்னு ஒரு படம் எடுத்திருக்கான், அதுவுமே எல்லாருக்கும் பிடிச்சது. ஸோ அதனால அதே மாதிரி எல்லாருக்கும் பிடிக்கிற ஒரு படமா தான் இதுவும் இருக்கும். அண்ட் ஓமை கடவுளை படத்தை 3 கோடியில எடுத்தேன், ஒரு சீன் கூட எக்ஸ்ட்ரா எடுக்காம என்ன எடுத்தனோ அது படத்துல இருந்தது. இப்போ இந்த டிராகன் படத்தை பாத்தீங்கன்னா 37 கோடியில எடுத்திருக்கேன். பட் அந்த பட்ஜெட் அப்படியே உங்களுக்கு படத்துல தெரியும். பட்ஜெட் அதிகமான கூட இதுலயுமே தேவையில்லாம ஒரு சீன் கூட நான் ஷூட் பண்ணல. மோஸ்ட்லி நான் எடிட்டிங் எல்லாமே ஸ்கிரிப்ட் லெவல்லயே பண்ணிடுவேன். ஸோ என்ன பட்ஜெட்ல சொன்னோன்னா அந்த பட்ஜெட்ல நான் எடுத்து கொடுத்துருக்கேன் அப்படின்ற மாதிரி பயங்கர கான்பிடென்டா பேசியிருக்காரு. அண்ட் பிரதீப் ரங்கநாதன் அவர்கள்கிட்ட உங்களோட சம்பளம் 18 கோடியா இந்த படத்துக்கு அப்படின்ற மாதிரி கேட்டதுக்கு சேலரி எனக்கும் ப்ரொடியூசருக்குமானது, ஸோ எனக்கு மார்க்கெட் இருந்தா நான் எவ்வளவு கேட்கறேனோ அதை கொடுக்க போறாங்க. ஸோ மற்ற ப்ரொஃபஷன்ல இருக்கிறவங்க சேலரியை பத்தி நம்ம எப்படி பொது வெளியில பேச மாட்டோமோ அதே மாதிரி என்னோட சேலரி குறித்தும் பொது வெளியில பேசுறது தேவையில்லை அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. அண்ட் லவ் டுடே படம் தெலுங்குலயும் ஹிட் ஆனதால டிராகன் படத்தையும் தெலுங்குலயும் பேரலா ரிலீஸ் பண்றாங்க. சோ அதே மாதிரி இந்த படமும் 2 லாங்குவேஜ்லயும் ஹிட் ஆகுதான்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி பார்க்கலாம். அண்ட் டிராகன்ல எஸ்டிஆர் கேமியா மட்டும் இருந்துச்சுன்னா தனுஷ் விசஸ் தனுஷ் லைட் அப்படின்ற ஒரு போட்டியை தாண்டி தனுஷ் விசஸ் எஸ்டிஆர்ன்ற மாதிரி ஆயிடும். ஏன்னா தனுஷ் அவர்களோட டைரக்ஷன்ல வர்ற நீக் படமும் இந்த டிராகன் படமும் ஒரே நாள்ல தான் ரிலீஸ் ஆகுது. மேபி தனுஷ் அவர்களோட கேமியா அந்த படத்துல இருக்கலாம், ஏன்னா ஆல்ரெடி ட்ரெய்லர்ல அவரோட கேமியா இருக்கு. அண்ட் இப்போதைக்கு என்னோட கெஸ்ஸிங் இந்த 2 படத்துல டிராகன் தான் ஜெயிக்கிறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்கு. ஏன்னா நீக் தனுஷ் அவர்களோட டைரக்ஷன் தான், மற்றபடி இந்த படத்துல ஹீரோவா பண்றவர்லாம் புதுமுகம் தான். பட் டிராகன் லவ் டுடேக்கு அப்புறம் வர்றதால ஒரு மிகப்பெரிய எதிர்பார்ப்பு இருக்கு. இந்த படத்துக்கு யங்ஸ்டர்ஸ் மத்தியில ஒரு நல்ல எதிர்பார்ப்பு இருக்கு. அண்ட் ஜஸ்ட் ட்ரெய்லரோட வியூஸ் பார்த்தாலே அது தெரியும். நீக் படத்துக்கு கிட்டத்தட்ட 8 மில்லியன் வியூஸ் இருக்கு. பட் டிராகன் படத்தோட ட்ரெய்லருக்கு 12 மில்லியன் வியூஸ் இருக்கு. சோ அதனால இப்போதைக்கு டிராகன் படத்துக்கு தான் கொஞ்சம் எதிர்பார்ப்பு அதிகமா இருக்கு. பட் 2 படத்தோட கண்டென்ட் அன்னைக்கு எப்படி ஒர்க் ஆகுதுன்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த 2 படங்கள்ல எது வினரா இருக்கும்னு சொல்லிட்டு உங்களோட கெஸ்ஸிங்க கமெண்ட்ல சொல்லுங்க. அண்ட் இந்த மாதிரி தமிழ் சினிமா பத்தின ஹாட்டான அப்டேட்ஸ்க்கு நம்ம மணி மூவி பஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.